வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு முல்லை கிச்சனுங்க. முல்லை கிச்சனில் இன்றைக்கி ஒரு சுவையான ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாழைப்பூ பொடி மாஸ். வாழைப்பூவில் இருக்கிற இந்த நரம்பு மாதிரி இருக்கிறதையும் ஒரு சின்ன இதழ் மாதிரி இருக்கும் அந்த கீழ்ப்பக்கம், அது ரெண்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி தண்ணியில் உடனே நம்ம ஆட் பண்ணிடணும். இதை இல்லைன்னா வாழைப்பூ வந்து கருப்பாயிடும். இந்த நரம்பையும் அந்த இதழையும் ஏன் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா அது ரெண்டுமே நல்லா ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கும். கட் பண்ணாலும் கட் பண்ண முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அதனால தான் கட் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்துடுறோம். ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில், கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு இந்த வாழைப்பூ கட் பண்ணி வச்சுக்கிறதையும் அது போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கொஞ்சமாக வெங்காயம், சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ, அதுவும் ஒரு மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான அந்த பூ பெருசாக சின்னதாக பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காரம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதிலே நம்ம வேக வச்சு வாழைப்பூ பொடி மாஸ் செய்கிறதுனால மிளகா வந்து 1-2 கம்மியாக போட்டுக்கணும். ஏன்னா இதில் நம்ம வேகிறதுனால ரொம்ப காரம் அதிகமாகிடும். நம்ம வேக வச்சு வாழைப்பூ வேக வச்சுட்டு செய்யும் பொழுது நம்ம காரம் 1 மிளகா சேர்த்தி போடணும். இப்போ இது கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதிலே நான் வந்து கொஞ்சமாக அந்த வெங்காயத்தோட கருவேப்பிலையும் கொஞ்சம் தேவையான அளவு உப்புக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிட்டேங்க. இந்த வெங்காயம் வந்து சிம்மில் வச்சு நல்லா வணங்கிடணும். அதிலே நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வாழைப்பூவையும் ஆட் பண்ணிட்டேன். இதில் வந்து 1 கிளாஸ் 200 மில்லி அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு இது நம்ம குக்கரை மூடி போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். குக்கரில் மூடி போட்டு ஒரு விசில் அல்லது 2 விசில் வர்ற அளவுக்கு விட்டுடலாங்க. தண்ணி ரொம்பவும் அதிகமாக சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த வாழைப்பூ பார்த்திங்கன்னா கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்களுக்கும் சரி, இந்த மென்சுரல் ப்ராப்ளம்ஸ் சொல்லுவாங்க அவங்களுக்கும், லேடிஸாக இருந்தாலும் லேடிஸ்க்கு வந்து கர்ப்பப்பைக்கு வந்து ரொம்பவும் நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா நான் வந்து 2 பட்டையும் 2 லவங்கம், ஒரு 6-7 பல் பூண்டு, ஒரு 50 கிராம் அளவுக்கு 50-60 கிராம் இருக்கிற அளவுக்கு பொட்டுக்கல்லையும் எடுத்துருக்கேன். இந்த 4 பொருளையும் தனியாக ட்ரையாக கிரைண்ட் பண்ணி அது ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். இந்த வாழைப்பூ வந்த பின்னால் நல்லா ட்ரையான பின்னால் தான் நம்ம இந்த பொடியை போட்டு கலக்க போகிறோம். வாழைப்பூவில் மெக்னீஷியம் சத்து அதிகங்க, ஃபைபர் கண்டென்ட் அதிகன்றதுனால நமக்கு வந்து குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், நமக்கு அந்த கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்லா டைஜஷனுக்கு சப்போர்ட் பண்ணும். இது வந்து நம்ம கட் பண்ணுறதுக்கு சிரமம்னு பார்க்காம முன்ன நாளே கூட நம்ம கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுட்டு தண்ணியிலே போட்டு வச்சிட்டோம்னா கூட, தண்ணியில் ஃப்ரிட்ஜில் வைக்க வேணான்றாங்க, அதனால் நீங்கள் தண்ணியிலே போட்டு வச்சிட்டோம்னா கூட அடுத்த நாள் நம்ம எழுந்த உடனே வேலைக்கு போகிறவங்க கூட ஈஸியாக நம்ம வந்து இதை செஞ்சு சாப்பிட முடியும். ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்றது ரொம்பவும் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் நமக்கு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு கிடச்சிடும். இப்போ இது நான் இதிலே வந்து தண்ணி நல்லா ஃபுல்லாக நம்ம ட்ரை ஆகலைன்னா கொஞ்ச நேரம் வந்து நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சோம்னாக்க அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடும். நல்லா ட்ரை ஆன பின்னால் தான் இந்த பொடியை போட்டு கலக்கணுங்க. இல்லைன்னா நமக்கு அது மாதிரி குழன்னு ஒரு அந்த பார்க்கும்பொழுதே நமக்கு அது சாப்பிடணும்னு தோணாது. அதனால் வந்து நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த நம்ம பொடியை போட்டு கலக்கணும்னா நல்லா உதிரியான வாழைப்பூ பொடி மாஸ் நமக்கு ரெடி ஆகிடும். இது ஏற்கனவே நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அது வேக வச்சு செய்கிற மாதிரி, வாழைப்பூவை வேக வச்சுட்டு அப்புறம் தாளிக்கிற மாதிரி போட்டிருப்பேன். இது வந்து இந்த மாதிரி நம்ம செய்யும்பொழுது அதிலே நம்ம ஒன்றாவே வேக வைக்கும்பொழுது நமக்கு அந்த சத்துக்கள் வீணாகாமல் நமக்கு சுவையான ஒரு பொரியல் ரெடி ஆகிடும். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ்னு கூட சொல்லலாம். இது டயட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். ஒருவேளை உணவாகவே எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.